மங்கையருலகம் மங்கையருலகம் மங்கையருலகம், இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா கனவுகளும் நனவாகி என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. சீனி சம்பலே, ஆஹா சீனி சம்பலே, செய்யும் வகை கத்துக்கெல்லாம் சீக்கிரம் வாங்க. இலங்கையிலே செய்யும் இந்த சம்பலே, இங்கே செஞ்சா சுவைக்கு ஒன்றும் குறைவில்லை. சீனி சம்பலே, ஆஹா சீனி சம்பலே, சீக்கிரமா கத்துக்கலாம் இங்கே பாருங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிலோனிஸ் டிஷ், சீனி சம்பல். இந்த ரெசிபி எனக்கு சொல்லி கொடுத்தது என் ஃப்ரெண்டோட மதர் பரமாண்டி, சிட்னிலேருந்து. இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் நறுக்கியது 4 to 5, சர்க்கரை 2 மேஜைக்கரண்டி, கருவேப்பிலை சிறிதளவு, புளி விழுது 3 மேஜைக்கரண்டி, பட்டை 1, பூண்டு 2 பல், மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, காய்ந்த மிளகாய் இடித்தது 2, லவங்கம் 2, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், எண்ணெய் சூடானோன்னு பட்டை, லவங்கம். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே பட்டை லவங்கம் போட்டிருக்கோம். இதில் வெங்காயம், ஒரு சிட்டிகை உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ இதில் நம்ம இடித்து வச்சுருக்கிற வரமிளகா, மிளகாத்தூள், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், பூண்டு, கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது போட்டு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம புளி பேஸ்ட் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி, இப்போ இந்த புளி சேர்த்தோன்னே பாருங்கள் வெங்காயமும் நல்லா ப்ரௌன் கலராகுது. இப்போ இதில் நம்ம ஃபைனலாக சர்க்கரை சேர்த்துக்கணும். சர்க்கரை சேர்த்து சர்க்கரை கரைஞ்சோன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா பரிமாறலாம். சிலோன்காரங்க இதோட ஒரு மீன், மால்டீவ் ஃபிஷ்ஷுன்னு சேர்த்து பண்ணுவாங்க. நம்ம சைவம் பண்ணுறதுனால அந்த மீன் சேர்க்காமல் வெறும்னு சீனி சம்பல் பண்ணியிருக்கோம். இது தயிர் சாதத்தோடு தொட்டுக்கலாம், இல்லை இட்லி தோசையோடையும் தொட்டுக்கலாம். சீனி சம்பல் தயார். சீனி சம்பல் செய்ய தேவையான பொருட்கள்: வெங்காயம் நறுக்கியது 4 to 5, சர்க்கரை 2 மேஜைக்கரண்டி, கருவேப்பிலை சிறிதளவு, புளி விழுது 3 மேஜைக்கரண்டி, பட்டை 1, பூண்டு 2 பல், மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, காய்ந்த மிளகாய் இடித்தது 2, லவங்கம் 2, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. சீனி சம்பல் செய்முறை: ஒரு கடாயில் எண்ணெயை சூடாக்கி அதில் பட்டை, லவங்கம், நறுக்கிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் இடித்த காய்ந்த மிளகாய், மிளகாய் பொடி, பூண்டு, கருவேப்பிலை, உப்பு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக வதக்கவும். பிறகு அதில்
புளி விழுதை சேர்த்து நன்றாக கலந்து வேக வைக்கவும். வெந்ததும் அதில் சர்க்கரையை சேர்த்து நன்றாக கலந்து வேக வைத்து இறக்கி சாப்பிடவும். சீனி சம்பல் தயார்.